அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாரும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அடையாளப்படுத்திய ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம். சுபஹானல்லாஹ். இந்த நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த நாளுக்குன்னு நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, இந்த ஜும்மாவுடைய நாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று தான். அதே போல் ஆதம் அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நீங்கள் ஸ்வர்க்கத்துக்குள்ளே வாழுங்கன்னு அனுமதித்து உள்ளே அனுப்பியதும் இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தான். ஆதம் நபி ஒரு தவறுக்கு பின்னாடி ஸ்வர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டதும் இது போல ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தான். இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்திருக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வும் கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்று தான் நிகழும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆமாம் சகோதரிகளா, மறுமையும் வெள்ளிக்கிழமை அன்று தான் நிகழும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமை காலை வந்தவுடன், அதாவது வெள்ளிக்கிழமை உதயமானவுடன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்களும் வானமும் பூமியும் காற்றும் மலையும் கடலும் இதற்கு இடையே உள்ள ஒவ்வொரு உயிரினமும் மறுமை நாள் நிகழ்ந்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் அந்த நாளை கடந்து செல்லக்கூடியதாக இருக்குமா, மனிதர்களை தவிர. இப்போ வெள்ளிக்கிழமையும் மறுமை நாளும் இந்த வெள்ளிக்கிழமை அன்று தான் நிகழுது. என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, ஏன் இந்த வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளோ சிறப்பு? ஏன் ரசூலுல்லாஹ் சூரியன் உதயமாகும் நாள்களிலேயே வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க? அப்படி என்ன இந்த நாளில் இருக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில், தன்னுடைய எஜமானனிடத்தில் ஏதேனும் ஒரு நன்மையை கேட்டால் அதனை அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் அல்லாஹ் இருக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகையும், நம்மளுடைய நோன்பும், நம்ம செய்யக்கூடிய சதக்காக்களும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் எதுக்காக? அல்லாஹுடைய திருப்தியை பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும், இதன் மூலமாக அல்லாஹ் திருப்தி அடைஞ்சு நம்மளுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக தானே இருக்குது. அப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதற்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது எந்த நேரம்? அப்போது எப்போ நம்ம துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கிறான்? அது எந்த நேரம் அப்படின்னா, இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் 2 நேரம் பெரும்பாலான அறிஞர்களால் சஹீஹான ஒரு அறிவிப்புன்னு அங்கீகரிக்கப்பட்டது. அதில் முதலாவது எந்த நேரம் அப்படின்னா, இமாம் 2 குத்பாவிற்கு இடையே மிம்பரில் அமரும் பொழுது. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல்ல ஒரு உரை நிகழ்த்துவாங்க, அப்புறம் இடையில் ஒரு 2 நிமிஷம் அமருவாங்க, அடுத்து எழுந்து நின்று தன்னோட 2வது உரையை தொடங்குவாங்க. அப்போது இந்த 2 அமர்வுக்கும் இடையே இமாம் அமரும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ் கிட்ட ஏதாவது ஒரு நன்மையை வேண்டி பிரார்த்தித்தா அல்லாஹ் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நேரம் எது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்கிறாங்க, அந்த நேரம் வெள்ளிக்கிழமையுடைய பகல் பொழுதுடைய இறுதி. அதாவது வெள்ளிக்கிழமையில் சூரியன் மறைவதற்கு முன்பாக உள்ள நேரம்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அசர் தொழுகையுடைய நேரம்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் குறிப்பிட்ட இந்த நேரம் தான் சொல்ல முடியாது. அப்போ சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி, அந்த பகல் பொழுது நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்தில் அந்த நேரம் வரலாம், 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரலாம், இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரலாம். ஆனால் இந்த அந்த பகல் பொழுது முடிகின்ற நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த சிறப்பை நம்ம இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம அடைஞ்சிருப்போமா?
நம்மளுக்கு பள்ளிக்கு போகிற வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம 2 அமர்வுக்கு இடையில் நம்ம குத்பாக்கு இடையில் நம்ம துவா செய்யலாம். இல்லை எனக்கு அந்த வாய்ப்பு இல்லவே இல்லையே, நான் என்ன செய்கிறது? என்னைக்காவது அந்த வெள்ளிக்கிழமையுடைய இறுதி பொழுதில் நம்ம துவா செஞ்சுருக்கோமா? நம்ம பெரும்பாலும் அந்த நேரத்தை எதுக்காக பயன்படுத்துகிறோம்? தொழுது முடிச்சிட்டு வந்த உடனே நல்ல உணவை பரிமாறிட்டு நம்மளும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு தூக்கத்தில் தான் நம்மளுடைய அந்த வெள்ளிக்கிழமையுடைய கடைசி நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு அடியார் துவா கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான். இனி வரும் காலங்களில் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். நமக்கு பொருளாதார தேவை இருக்கலாம், ஆரோக்கிய தேவை இருக்கலாம், மன நிம்மதிக்கான தேவை இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னு நினைக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய மறுமை வெற்றி தான் என்னுடைய முக்கியமான தேவை அப்படின்னா, இந்த எல்லா தேவைகளுக்காகவும் நம்ம பிரார்த்திக்கிறதுக்கு மிக சரியான நேரம் இந்த வெள்ளிக்கிழமையில் 2 குத்துபாக்களுக்கு இடையே பிரார்த்திப்பதும், வெள்ளிக்கிழமையுடைய பகல் பொழுது நிறைவடையும் போதும் பிரார்த்திக்கிறது தான் சகோதரிகளா. இன்ஷா அல்லாஹ் இந்த வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவரும் இனி தவறாமல் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ் நமக்கு அதை அடைகின்ற வாய்ப்பையும் நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட என்னுடைய இந்த சிறிய நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.